வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழத்தில் பலவிதமான சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டு நாம் கீழே தூக்கி எறியக்கூடிய அந்த ஆரஞ்சு பழத்தின் தோலில் பலவிதமான நியூட்ரியன்ஸ் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது பலருக்கு தெரியாது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தினுடைய தோலில் நமது உடலுக்கு உள்ளேயும் சென்று பல விதமான நன்மைகளை செய்யக்கூடியது. அதே மாதிரி நமது உடலுக்கு வெளியேயும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அழகு குறிப்புகள் இருக்குது இல்லைங்களா, நிறைய அழகு க்ரீம்ஸு, பியூட்டி க்ரீம்ஸ்லாம் நிறைய இந்த ஒரு ஆரஞ்சினுடைய தோலை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி நமது உடலுக்கு வெளியேயும் நமது ஸ்கின்னுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடியது தான் இந்த ஆரஞ்சு தோல். ஸோ இதில் என்ன விதமான சத்துக்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது பழத்தில், அதாவது ஆரஞ்சு பழத்தில் இருப்பதை விட அதிகமான விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் B6 இருக்குது மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. உங்களுக்கு அடுத்தது கால்சியம், போனுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய கால்சியம் அதிக அளவில் இருக்குது. அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா பாலிஃபிலான் என்று சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் பழத்தை விட இதில் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு என்ன விதமான நன்மைகள் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குரோனிக் கண்டிஷனில், அதாவது ரொம்ப கடுமையான ஒரு வியாதியில் இருக்கக்கூடிய டைப் 2 டயபெட்டிக், இவங்களுக்கு ஒரு அருமருந்தாக வேலை செய்யும். அடுத்தது அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு, அதாவது பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணி ஒரு வயதாகும் காலத்தில் பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணி மெமோரி லாஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதுக்கு இந்த ஆரஞ்சு தோல் மிக அதிக ஒரு நல்ல சிறந்த மருந்தாக வேலை செய்கிறது. அடுத்தது ஒபேசிட்டி, இந்த உடல் பருமனில் இருக்கக்கூடியவங்க, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஏதோ பண்ணி பார்க்குறேன், நிறைய டயட்டிங்லாம் இருக்கிறேன், அது நம்மளுக்கு ஒபேசிட்டி என்னால் இந்த வெயிட்டை குறைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆரஞ்சு தோலை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒபேசிட்டிக்கு இது ஒரு சிறந்த ஒரு அருமருந்தாக வேலை செய்யக்கூடியது தான் இந்த ஆரஞ்சு தோல். ஸோ அடுத்த வேறு என்னெல்லாம் இந்த ஆரஞ்சு பழ தோலில் நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதாவது நம்மளுடைய ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபுட்டு ஒரு கான்ஸ்டிபேஷனுக்காகட்டும், அது மலச்சிக்கலுக்காகட்டும், நமது ஜீரண சக்தியை மேம்படுத்துவதற்காகட்டும் இந்த ஆரஞ்சு தோல் ஒரு சிறந்த முறையில் உதவுது. ஏன்னா ஃபைபர் இதில் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது இந்த ஆஸ்துமா, இந்த மூச்சு விடக்கூடிய பிரச்சனை, லங்ஸில் ப்ராப்ளமாக இருக்கும் சிலருக்கு, அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆரஞ்சு தோலை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அதையும் உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆரஞ்சு தோல். அடுத்தது இட்ஸ் பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரல் சிஸ்டத்தில், நம்மளுடைய வெளியில் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல நன்மையை தரக்கூடியதாகும். இது பிபி, அதாவது ஹை பிபி இருக்கிறவங்க இந்த ஆரஞ்சு தோலை யூஸ் பண்ணலாம். லோ பிபி இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த ஆரஞ்சு தோலை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரலாம். பிபியும் மற்றும் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு குறைவதால் உங்களுடைய இதயத்தை ஒரு சீரான நிலைமைக்கு, ஒரு நல்ல வலுவுள்ள, ஒரு சக்தி உள்ள இதயமாக மாற்றுகிறது. ஆரஞ்சு தோலை எப்படிலாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ஒரு சாலட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த தோலை அதில் தூவிடலாம். ஒரு நல்ல நிறைய, அதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாலடை ப்ரிப்பேர் பண்ணி நிறைய குக்கும்பர் மற்றும் ஆனியன், டொமேட்டோ, கேரட், இந்த மாதிரி பலவிதமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த ஆரஞ்சு தோலையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மேலே போட்டுட்டு அந்த ஆரஞ்சு தோலை சாப்பிட்டு வரலாம். அடுத்தது யோகட்டில் மிக்ஸ் பண்ணலாம். அதாவது உங்களுடைய தயிர் இருந்துச்சுன்னா இந்த ஆரஞ்சு பீலை கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி பிடிச்ச ஃப்ளேவரில் இந்த ஆரஞ்சு தோலை யோகட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி ஸ்மூத்திஸ், அதாவது மில்க் ஷேக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஸ்மூத்திஸ் பண்ணுறீங்க, இதை சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அடித்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முறையில் உங்களுக்கு அந்த கசப்பு அதாவது தெரியாது. அதே மாதிரி உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ், இந்த சாலடுக்கு சில ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அது நிறைய, அதாவது நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஃபின் பண்ணுறப்போ யூஸ் பண்ணலாம்,
ஓட்மீல் காலையில் நீங்கள் ஓட்மீல் சாப்பிட்றப்ப கஞ்சி ஏதாவது குடிக்கும்போது இந்த தோலை ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி அதில் வந்து போட்டு நீங்கள் கட் பண்ணணும் சாப்பிட்லாம். அல்ல நீங்கள் ஒரு நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ரசம், இந்த ரசத்துலேயே வந்து ஆரஞ்சு தோலை வந்து நீங்கள் ஆரஞ்சு பீல் அதாவது ஆரஞ்சு தோலினுடைய ரசமே வைக்கலாம். இதை வந்து நிறைய நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த எலுமிச்சைக்கு பதிலாக அல்லது புளிக்கு பதிலாக இந்த தோலை கூட நீங்கள் க்ரஷ் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் ரசத்தில் யூஸ் பண்ணலாம். சாம்பார் வைக்கிறது டைமில் கூட நம்ம இந்த வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த ஆரஞ்சு தோலை போட்டு வரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான முறையில் என்னெல்லாம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதில் வந்துட்டு நீங்கள் இந்த முறையில் வந்து நீங்கள் இந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டு. இது பலருக்கு வந்து இந்த டேஸ்ட்டை வந்து பச்சையை வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ அது ஒரு ட்ராபேக்கு. அதே மாதிரி வந்து இதை ரொம்ப அதிக அளவில் எடுத்தோன்னே வந்து நிறைய எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து உங்களுடைய ஸ்டமக் வந்து ஆல்ரெடி இதுக்கு வந்து ஒத்துக்காது. இது பல வருடங்களாக வந்து நம்ம சாப்பிட்ருக்கவே மாட்டோம் இதை. அதனால் முதல்ல எடுக்கும்போது வந்து உங்கள் ஸ்டமக் வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதை ஏற்றுக்குதா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டு அதை பழகிக்கிங்க. இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னா இந்த தோலில் வந்து பெஸ்டிசைட்ஸ் இருக்கும். அதாவது இது வந்து ஆர்கானிக் இல்லாமல் மருந்துகள் தெளிக்கப்பட்டு ஒரு தயாரிச்சிருந்தாங்கன்னா இந்த தோலில் தான் வந்து அந்த மருந்துகளின் வீரியம் வந்து அதிக அளவில் இருக்கும். ஸோ அந்த வீரியத்தை நீங்கள் குறைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மஞ்சள் எடுத்துகிட்டு மஞ்சளை வந்து ஒரு தண்ணியில் நான் ஆல்ரெடி வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் எப்படி வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். மஞ்சளில் வந்து நீங்கள் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக நீங்கள் அதை கழுவிட்டீங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு நல்ல சிறந்த வந்து கிருமி நாசினி ஆகும். அதில் இருக்கிற அந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த முறையில் உதவும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரூட்ஸை வந்து நல்லா அந்த தோலை வந்து நல்ல சிறந்த முறையில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மருந்துகளின் வீரியம்லாம் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுட்டில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே எப்படி எடுக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து மருத்துவ நன்மைகளை வந்து பார்த்தோம். இப்போ இதை வெளியில் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு நீங்கள் வந்து இது ஒரு சிறந்த அதாவது இந்த பியூட்டியை வந்து நம்மளுடைய அந்த ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சிறந்த முறையில் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தினுடைய தோல் வந்து வேலை செய்யக்கூடியதாகும். அதாவது எந்த முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸு மற்றும் அந்த சுருக்கங்கள், வயதான தோற்றத்தை தரக்கூடியது மற்றும் கலர் இல்லை எனக்கு வந்து நிறைய அதாவது ஒரு நல்ல கலராக மாறணும், ரொம்ப ஒரு பிரைட்னஸ்ஸு, ஒரு அதாவது முகத்தை வந்து ஒரு வசீகரமான ஆக்கக்கூடிய முறையில் வேணும். எங்கேயாவது ஒரு பார்ட்டியோ அல்லது ஃபங்க்ஷனோ போகிறீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த ஆரஞ்சு தூளை வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சிறந்த ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு அந்த ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க இல்லை ட்ரை ஸ்கின் ரெண்டு பேருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது வந்து பிம்பிள்ஸ்க்கு அந்த கருவளையங்கள், கருப்பு கோடுகள், கரும்புள்ளிகள் இதுக்கெல்லாம் வந்து அந்த பிக்மெண்டேஷன் சொல்கிற அந்த கன்னத்துலலாம் சிலருக்கு வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும், கழுத்தில் கருப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த ஆரஞ்சு தோலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல வெயிலில் வந்து 2 or 3 days வந்து வெயிலில் காய வச்சுருங்க. தோலை நிறைய எடுத்துங்க, சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு இதை மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பவுடர் கிடைக்கும். இந்த பவுடரை நீங்கள் எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் அதாவது இந்த பவுடரை எடுத்து ஆரஞ்சு தோலினுடைய பவுடரை எடுத்து நீங்கள் பசும்பாலில் மிக்ஸ் பண்ணலாம், தயிரில் மிக்ஸ் பண்ணலாம், தேனில் மிக்ஸ் பண்ணலாம், பாதாம் பருப்பு அதாவது ஆல்மண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாதாம் பருப்பை எடுத்து அதை நல்லா பவுடராக பண்ணி இதை ரெண்டே மிக்ஸ் பண்ணி கூட கோகோனட் ஆயில் வந்துட்டு ஒரு 4-5 ட்ராப் நீங்கள் விட்டுக்கலாம். ஒரு பேஸ்ட் ஆக்கிறதுக்காக நீங்கள் எல்லா விதத்துலேயும் வந்து இந்த கோகோனட் ஆயிலை வந்து பேஸ்ட் தன்மை அதாவது ஈரத்தன்மை, ஈரப்பசைத்தன்மை வேணும்னா இந்த கோகோனட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். வேப்பிலை பேஸ்ட் எடுத்து நீங்கள் வேப்பிலை பேஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். இப்படி நான் சொன்ன எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பால், பசும்பால், தயிர், தேன் மற்றும் வேப்பிலை வந்து கோகோனட் ஆயில், பாதாம் பருப்பு, இப்படி எல்லா பொருளோடையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு எது இருக்குதோ கையில், அதாவது இதுதான் வேணும்ன்ட்டு இல்லை, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சர்க்கரையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சர்க்கரையை கூட வந்துட்டு நீங்கள் 2 பவுடரையுமே வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி இதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்பெஷலாக வந்து ஃபேஸில் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா டெட் செல்லை வந்துட்டு அதாவது இந்த நம் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்லை வந்து ரிமூவ் பண்ணுறதுல வந்து நம்பர் 1 இடத்துல வந்து இந்த ஆரஞ்சு பீல் இருக்கிறது. ஸோ டெட் செல்ஸ்லாம் வந்துடும், முகமே வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஒரு நல்ல கலராக தெரியுவீங்க நீங்கள். இது போன்ற பலவிதமான நன்மைகள் வந்து உங்களுக்கு இந்த ஆரஞ்சு தோலில் வந்து வச்சு நீங்கள் செய்யலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஆரஞ்சு தோலை வந்துட்டு நீங்கள் வீட்டு உபயோகத்துக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணலாம். பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து நீங்கள் வெளியில் வந்து ஒரு கெமிக்கல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இந்த தோலை வந்து நல்ல வினிகரில் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சிடலாம். 2 days நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டீலு அல்லது நீங்கள் எந்த பொருளை துடைக்கினாலும்
இருக்கும். அந்த வினிகரோடு சேர்த்து நீங்கள் அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு அதை தெளித்து இந்த இதை வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் அடிச்சுட்டு அந்த இடத்த நீங்கள் தொடச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறந்த இயற்கையான ஒரு ஸ்மெல்லோட அந்த இடம் வந்து பளிச்சாகிறத பார்க்கலாம். நீங்கள் அதாவது இயற்கையான ஒரு ஸ்மெல்லு வர்றதுக்கு வாசனை திரவியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷூ இருக்குது, நீங்கள் ஷூவை கழட்டி வைக்கிறீங்க, ஒரு பேட் ஸ்மெல் வருதுன்னா ஆரஞ்சு பீல் எடுத்து அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஆரஞ்சு வந்து பழத்தை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அது நடுவில் வந்து ஒரு ஸ்டெம் இருக்கும், அதை வந்து ஒரு திரியை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நம்ம எண்ணெயை ஊற்றி அதை வந்து ஒரு கேண்டில் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தோலில் வந்து அந்த பாதியில் வந்து நல்ல சால்ட்டை போட்டு உங்களுடைய ரீஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஸ்மெல்லை எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லை கொடுக்கும் உங்களுக்கு. இன்னொன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டு, நீங்கள் இந்த சாப்பிட்ற உணவில் வந்து ஆரஞ்சு தோலை மட்டும் அந்த ஆரஞ்சு அப்படியே ஸ்லைஸாக எடுத்து நீங்கள் ஒரு டீ தயாரிக்கலாம். அதில் டீயில் வந்துட்டு நீங்கள் உள்ளே போட்டுட்டு அந்த இது சோக்கானோன்னு அந்த தண்ணியில் கூட, இல்லை ஆரஞ்சு பீலில் மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டீயும் தயாரித்து நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி பல விதத்தில் வந்துட்டு இந்த ஆரஞ்சு தோல் வந்து நாம் தூக்கி எறியக்கூடிய இந்த தோலை வந்து வெளியில் தூக்கி போடாமல் இது உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த முறையில் வீட்டு உபயோகத்துக்கு செய்யலாம். நீங்கள் இல்லை உள்ளே சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல இயற்கை அதாவது வாசனை திரவியமாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் வந்து பயன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.